ஐயா வணக்கங்கய்யா. வேற ஒரு மூலிகையை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க, டக்குன்னு நின்றுட்டீங்க. இது செடியோட வேற பிடுங்கிட்டீங்க. இது என்ன மூலிகைங்கய்யா? இது என்ன பயன்பாடுங்கய்யா? ஐயா இது 4 இலை தாமரை என்கிற பார்ப்பாடகம் சாமி. 4 இலை தாமரை. தாமரை என்கிற பார்ப்பாடகம். இது நேத்திர பூண்டு. ஓ, இதுக்கு இன்னொரு பேர் நேத்திர பூண்டுங்களா? நேத்திர பூண்டு. ஓகே. இது வந்து கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் எண்ணெயாக காய்ச்சலாம். கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எண்ணெயாக காய்ச்சலாம். ஆமாம் ஐயா. ஓகே. எலும்புங்க வலிக்கு இதை உள்ளுக்கு அரைச்சி ஆட்டுப்பாலோ இல்லை மாட்டுப்பாலோ கொடுத்தோம்னா எப்படியாப்பட்ட வலியை 3 நாள் எடுத்துருங்க. எவ்வளவு இலைங்க? நெல்லிக்காய் சைஸ். நெல்லிக்காய் சைஸுக்கு இலை. ஆமாம். பால் எவ்வளவுங்க? பால் வந்து 50 மில்லி ஆட்டுப்பால். இதை வந்து பச்சையாகவே சாப்பிடலாம். பச்சையாகவே சாப்பிடலாம். இது அவ்வளோ வந்து எலும்புக்கு பலம். எலும்பு பலம். கப்பு கப்புன்னு சாப்பிட்றீங்களே. நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அருமையாக இருக்கும். வேணும். எழுத்தாணி பூண்டுன்னு சொல்லுவாங்களே, அது வேற, இது வேற. அது வேற சாமி. எழுதாணி பூண்டு வேற. இது வந்து நேத்திர பூண்டு. கடைகளில் கூட நேத்திர தைலம்னு சொல்லி கிடைக்கும். இதேதானா? நேத்திர பூண்டு, பார்ப்பாடகம், 4 இலை தாமரை எல்லாம் இதை தான் சொல்லுவாங்க. ஒரே பேர். ஒரு மூலிகைக்கு 4 பேர். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் நேத்திர பூண்டு, பார்ப்பாடகம் அல்லது 4 இலை தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய. இதோட பூவில் வந்து 4 இதழ்கள் இருக்கும், அதனால் 4 இலை தாமரைன்னு சொல்கிறாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.